ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ப்ரான் ரைஸ். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், இது ரெண்டையும் ஊற்றி சூடாகட்டும். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயத்து கூட இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இதோட போட்டு வதக்கிக்கிடலாம். இந்த தக்காளி இந்த வெங்காயத்து கூட நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டி கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டி புதினா இலை, இது ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட போட்டுக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லி இலை இது எல்லாமே தக்காளி கூட நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பிரியாணி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான் அதையும் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான சால்ட்டை இது கூட போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம எப்பயும் சமைக்கிற பாயில்ட் ரைஸாக எடுத்திருக்கேன். அதனால டேரெக்டாக வாஷ் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, டேரெக்டாக போட்டுக்கிடலாம். எல்லா அரிசியும் இதில் போட்டதுக்கப்புறம் இதுக்கு அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்போது இந்த ரைஸுக்குரிய சால்ட்டை நம்ம இப்போ போடணும். ரைஸுக்குரிய சால்ட்டை போட்டு இந்த குக்கரை மூடி வச்சுருங்க, விசில் போட்டு. இது ஒரு விசில் விட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போது கேஸ் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஒரு சிம்பிளான ப்ரான் ரைஸுங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் டக்குன்னு காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது லேட்டாக இருந்துச்சிட்டிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் நம்ம சாதாரண ரைஸை வச்சு ஒரு சிம்பிளான பிரியாணி மாதிரி ஒரு ரைஸ் ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஒரே வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி கொடுத்தே பசங்களுக்கு போர் வச்சு தான் இந்த மாதிரி ப்ரானை வச்சு ஒரு சிம்பிளான ப்ரான் ரைஸ் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரைஸுக்கு தயிர் பச்சடி இல்லைனா ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இதில் இந்த ப்ரான் நல்லா பாயில் ஆகி நல்லா சாஃப்டாக அந்த மசாலாலாம் ஏறி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.